நினைத்தாலே இனிக்கும் என்ற ரவுண்ட் இந்த சாட்டர்டே சண்டே கிழமைகளில் சென்று கொண்டிருக்கின்றது. மிகவும் அற்புதமாக பாடக்கூடிய ஒவ்வொரு பாடகரும் அந்த பாடலை இனிமையாக பாடுகின்றார்கள். நினைத்தாலே இனிக்கும் என்ற ரவுண்ட் சீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவதால் பல ரசிகர்கள் ஆவலாக இந்த ரவுண்டை பார்ப்பதாக கூறப்படுகின்றது. பலருக்கு மத்தியில் நினைத்தால் இனிக்கும் என்ற சீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சிக்காக நடத்துகின்ற ரவுண்ட் மிகவும் அற்புதமாக இருக்கும். இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜி அவர்களும் மிகவும் இனிமையான குரலில் அந்த பாடலை பாடி இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த கால பாடல்களை நினைவுக்கு கொண்டு வந்து பல ரசிகர்களின் மனங்களை இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற சீனியர் பாடகர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாடல்களும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் போல் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது என்று ரசிகர்களால் கூறப்படுகின்றது. இனிக்கும் நினைவுகள் அதில் கலந்திருப்பதாகவும் பழைய ஞாபகங்கள் அதில் மெருகூட்டப்படுவதாகவும் நடுவர்கள் கூறுகின்றார்கள். இந்திரஜியாக இருக்கட்டும், பாலமுருகன், அருளினி போன்றவர்கள் பாடியதால் நடுவர் குழாமே அங்கு அசந்து போய் இருந்தது. ஒவ்வொருவரின் குரலும் அற்புதமான திறமைகள் வெளிப்பட்டதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். நினைத்தாலே இனிக்கும் ரவுண்டுக்கு வருகின்ற விசேட நடுவர் அவர்களும் அங்கிருக்கின்ற பாடகர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதாக கூறியிருக்கின்றார். ஆகவே கடந்த காலங்களை விட இந்த வாரம் நினைத்தாலே இனிக்கும் ரவுண்ட் பலரையும் ஒரு போடு போட்டு எடுத்ததாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். சீ தமிழ் நிகழ்ச்சி இவ்வாறான வாய்ப்புகளை வழங்குவது மூலம் ரசிகர்களுக்கு மத்தியில் திறமையான பாடகர்கள் நிலைநிற்பார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆகவே எதிர்வருகின்ற வாரமும் எவ்வாறான ரவுண்ட் வழங்கப்பட போகின்றது என்று நடுவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பாக லைவ் தமிழ் செய்திகளுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.